அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் காத்தாங்குடி ஸ்டைலில் ஒத்தென்டிக் டேஸ்ட்டில் ஒரு வட்டலப்பம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் பாத்திமா நுஸ்ரா, ரோபர்ட் அண்ட் வனிதன் வட்டலப்பம் செஞ்சு காமிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளும் டிலே ஆனதுக்கு ரீசன் இந்த ஜக்கரி தான். என்னோட நேபர் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லித்தான் இந்த ஜக்கரி எடுத்திருந்தேன். யூஸ்வலாகவே அவங்கள்ட்ட சொல்லித்தான் எடுப்பேன். பிகாஸ் இது 100% பியூர் ஜக்கரி. இது நேற்று தான் கைக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே முதல் வேலையாக இந்த வட்டலப்பம் தான் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்காக செய்தேன். இப்போது 15 முட்டையில் எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 15 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காடமம் முழுசாக சேர்க்கிறதா இருந்தால் 6 காடமம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பால் 75 ml ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டன்ஸ் மில்க் 5 டேபிள் ஸ்பூன், அதாவது 75 கிராம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கெரமலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜக்கரி 250 கிராம் இதோடு சேர்த்து நல்லா கலர் வரும் வரைக்கும் கெரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாறினதும் எக்கோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இட்லி சட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சட்டியில் ஆவி வெளியாகாத மாதிரி நல்ல ஏர்டைட்டாக இருக்கணும். ரைஸ் குக்கர்லையும் செஞ்சுக்கலாம். டோட்டலாக 40 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இடையில் 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி கெஷனட் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கே சேர்த்தா கீழாகிடும், அதனால தான் இப்படி சேர்க்குறேன். நீங்கள் தேவைன்னா ரைஸும் சேர்த்துக்கலாம். எகெயின் 20 மினிட்ஸ், டோட்டலாக 40 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் எங்கள் ஒரு ஸ்டைலில் வட்டலப்பம் ரெடி. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இப்படி ஒரு வட்டலப்பம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.